பாருங்க, எலியாவின் இடத்துல எவ்வளவு அழகா சொன்னார் இல்லையா? எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. நீ ஓடி ஓடி போக வேணா கூட முடியாது. போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க, புரிஞ்சு கொள்ளலைன்னா ஜெயிச்சிட மாட்டீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தினுடைய லவோதிக்க சபைக்கு தேவன் எழுதுகிறார் பாருங்க. எப்படி எழுதுகிறார் பாருங்க. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஒத்த வசனம் தான் அவர் சொல்றாரு. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், தண்டனை கொடுக்கிறேன். நான் அவர்களை நேசித்து நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறேன். அவங்க ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும்னு சொல்றாங்க பிரதர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் இருக்கிறது. சரியா? அப்போ இதுல அவர் சொல்றாரு, நிர்வாணியா நீ இருக்கிற. நம்ம ஐஸ்வர்யவான் ஆகணும்னு தானே நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்புல புடமிட்ட பொன்னையும், நெருப்புல புடமிட்டு ஒரு பொண்ணை வச்சுக்கிறாரு, அதையும் அதை எடுக்கணுமா? உன் நிர்வாணமாகி அவலட்சணை தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அவர் சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த மூணுமே நம்ம கிட்ட இல்ல. வஸ்திரம் இல்ல, என்ன இல்ல, கண்ணுக்கு பார்வை இல்ல, பொன் இல்ல, நம்ம கிட்ட புடமிட்ட பொன் இல்ல. இந்த மூணு இருந்தா நம்ம ஐஸ்வர்யவான் ஆகிடும். ஐஸ்வர்யவான் ஆகும்படியா தான் கூட்டம். இந்த மூணுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இவை மூன்றுல அன்பே பெரிது. நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு, விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு, அன்பு இருக்கு. இதுல அன்பு தான் பெருசு. அன்பினால ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னா இது எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி வசனத்தை விளக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம ஜெபித்து நம்முடைய கூடுகை முடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த காரியத்துல எலியா கெபிக்க முன்னாடி வரும்போது நிறைய கடந்து போகுது. எலியாவே, உனக்கு என்ன காரியம்? இங்க கெபிக்குள்ள உனக்கு என்ன காரியம்? நீ எதுக்கு கெபிக்குள்ள வந்திருக்கிறேன்னு சொன்னா அவன் பயந்துட்டான். நிறைய பேரை கொண்டுட்டாங்க, என் ஒரு ஆளுடைய ஆத்மா மட்டும்தான் ரட்சிப்படையணும். இந்த ரட்சிப்படைகிற இந்த ஆத்மாவை என்ன நான் ஒருத்தி தான் இருக்கிறேன், அதனால நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னுட்டானே. நீ எழும்பி போஜனம் பண்ணன்னு அவர் சொல்றாரு. நீ எழும்பி வா, கெபிக்க முன்னாடி நீ வா, நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போ மெல்லிய சத்தத்தினால அவர் பேசுறாரு பாருங்க. அவங்க சொன்னாங்க, பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, சோர்வு நமக்குள்ள இருந்துன்னா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா சாத்தானும் அப்படி பேசுவான். எல்லாம் தெரியும் சாத்தானுக்கு. சகலவற்றையும் தாவீதுக்கு சொல்லி கொடுத்து பாய்க்கிட்டு வித்து சகலத்தையும் சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு ஆத்மாவை வெளியே எடுக்க தெரியும் தாவீதுக்கு. தாவீது வந்து பெலிஸ்தியனை சொல்றான், நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்துல நான் வந்து நிக்கிறேன், நீ யார நிந்திச்சியோ அந்த தேவனுக்கு நாமத்துல இன்னைக்கு உன்னை என் கையில அவர் ஒப்பு கொடுப்பார். அவன் தலையை வெட்டி எடுத்தாரு, வாழ் மேல வச்சாரு. ஆனா உப்புருகையில உலாவி கொண்டிருந்த தாவீதுக்கு ஆத்துமா மீட்பென்னா என்னன்னு தெரியாம போச்சு. எல்லாத்தையும் பிரசங்கம் பண்றேனா? நான் பரலோக ராஜ்யம் போகலன்னா என்ன பிரயோஜனம்? நான் பிரசங்கம் பண்றேன், அழகா சொல்லித்தரேன், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லித்தரேன், எப்படி அதுல இருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன்னு. தாவீது அங்கதான் விழுந்தான். அவன் சொன்னா, உன்னுடைய மந்தையில நிறைய ஆடு இருந்ததே, அந்த ஆட்டை நீ பிடிச்சு நீ கொழுமையா நீ சாப்பிட்டு இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். மத்தவனுக்கு மந்தையில ஒத்த ஆடுதான் நின்னது, ஒரு மனைவிதான் இருந்தா. அவ பிரிஞ்சு போறேன்னு கணவன்கிட்ட அந்த பிரிவினேன்னு வரம்போம் உள்ள புகுந்து நம்ம விளையாடி அதை பிரிச்சு வச்சுட்டு அந்த பொண்டாட்டியை நம்ம அபகரிக்கணும், அந்த புருஷனை நம்ம அபகரிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. ஆத்தும பாரம் இல்லாம உரியாவை கொன்னுட்டான் தன்னுடைய சுய இச்சைக்காக. சுய சிந்தை எப்ப நம்முடைய சரீரத்துல வருதோ அன்னைக்கு நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். அதுதான் தாவீதுனுடையது. சுயத்தினுடைய இதுல அவன் ஒப்பரிகையில போய் ஒண்ணு பார்த்தா தன்னுடைய சுயத்துக்காக அவன் எடுத்துக்கிட்டான். பட் அவன் என்ன பண்ணான்? அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு புருஷனை கொன்னுட்டான். தான் செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு பொண்டாட்டிய வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க, அலக்கழிக்கிற வாழ்க்கை. கொன்னுட்டாரு ஆண்டவர். சந்ததிகள் எல்லாம் அவன் பாவ மன்னிப்பு கேட்டான் போய் நின்று. அவனுடைய சந்ததி ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். அவனுடைய மக்களை எல்லாரையும் அவர் கொன்னுட்டார். தாவீதுனுடைய எல்லா சந்ததிகளையும் கொன்னுட்டாரு. நிக்கிற இடத்துல நிக்க முடியாது.
அதனால விழுந்து போகாம இருக்கிற நான் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்ட காரியம், பைபிள் வாசி ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யறேன்னா நான் விழக்கூடாது, என்ன வஞ்சிக்க கூடாது சத்ரு. நான் விழுந்துட்டேன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நான் விழத்தள்ளனது மாதிரி. அதனாலதான் அவர் சொன்னார், 2ஆம் ஆதாமாய் நான் வந்தேன், நான் சகோதரனா இருக்கிறேன், நான் பிதாவினுடைய பக்கத்துல நான் உட்காந்துதான் இப்போ இருக்கிறேன், சகல ஆளுமே என்கிட்ட கொடுத்தாரு, சகல துறைத்தனங்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி போய் நின்னட நான் பேசாம தான் இருப்பேன். உலகத்தினுடைய சட்டத்துக்கு நான் மீறிட்டுண்டேன்னா தண்டனைக்கு பாத்துருவான். ரூல்ஸ் மீறினியா, ஹெல்மெட் போடாம போனியா, தண்டனைக்கு பாத்துருவான். நீ தண்டிச்சே ஆகணும் ஹெல்மெட், அது உலக ரூல். அதான் அவர் சொல்ற கிங்டம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியை நீ தேடு, அப்பதான் உனக்கு எல்லாம் தான் தருவேன், அப்போ உனக்கு எல்லாம் கிடைக்கும். நீ தேடாமலே கிடைக்கும். என் ராஜ்யம் என்னன்னு நீ அறிஞ்சிட்டேனா, கர்த்தருடைய அரசாங்கம் என்னன்னு நீ தெரிஞ்சிட்டேனா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வ. கடல்ல இருந்து வெளியே வந்துருவ, பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும், புருஷனை நீ ஆதாயப்படுத்திக்கலாம், மனைவியை நீ ஆதாயப்படுத்தலாம், பிள்ளைகளை நீ ஆதாயப்படுத்திக்கலாம், ஆசீர்வாதம் நிரந்தர வர. உன்னை சுத்தி இருக்கிற சத்துருவின் கோட்டையை நீ சாகடிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் காலுக்கு கீழே நசுக்கி விட்டேன் சத்துருவே. அவன் கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட? சத்துரு என்கிட்ட வந்தா என்கிட்ட ஒண்ணும் இல்லை. பொறாம இருக்கான்னு பாக்குறான், மனுஷன் இருக்கான்னு பாக்குறான், விழுந்துதான்னு பாக்குறான். எலியா அங்க விழாம இருக்கிறதுக்கு அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன பண்ற கெபிக்குள்ள நீ கெபிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறவா வெளி. எலிய விழாதது இருக்கிறதுக்கு அவருடைய ஆவி அவனுக்கு உதவி செய்யுது. அவன் விழுந்து போகல. விழுந்தானா அவங்கள மாதிரி இருக்கலாம், இந்த ஊழியம் வேண்டாம், உன்னை நான் தோத்து போன ஊழியக்காரன், எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் தோத்துட்டேன், எனக்கு வேண்டான்னு அப்படி ஜனங்களுக்கு முன்னாடி அவன் போய் சொல்லல. அவன் மாறி நின்னான், வனாந்திரத்துல போய் கெபிக்குள்ள ஒழிஞ்சிட்டான். அங்க ஆண்டவர் தேடி வந்தார், என்ன இங்க பண்ற, எல்லாரும் கொன்னுட்டாங்க, நான் வந்துட்டேன், எனக்கு பலன் இல்லாங்க, நீ என்னையும் கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி மாறிதான் நின்னானே தவிர தேவனை தூஷிக்கிற இடத்துல அவன் இல்லை. தாவீதை போல தேவனுடைய நாம விழுந்து போகலாங்க. அதனாலதான் நாத்தான் வேலை அனுப்புனாரு, நீ செஞ்ச காரியம் என்னன்னு. ஆத்துமாவை கொள்ற ஒரு பெண்ணனுடைய இடத்துக்கிட்ட அஃபெக்ஷன் பண்ணி நம்ம இன்னொரு புருஷனிட்ட அஃபெக்ஷன் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கூடாது. அப்படி செஞ்சுட்டோம்னா, அதான் வாலிப வயதுல ஒரு பையனோடு கூட மோகம் கொண்டதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன், அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த சத்ரு மறுபடியும் வருவான். வாலிப வயதுலதான் தேடி இருப்ப, ஆனா நீ நல்ல புருஷன் கொண்டாட்டி கூட வாழ்ந்திருப்ப, அந்த சத்ரு மறுபடி வருவான் உன்னை தேடி. நீதானே, நீதான் ஒரு புருஷன் கூட வாழ்க்கப்பட்டிருக்க, பட் நீதான் அவனுக்கு அதான் பாவம் குடிகொண்டபடினால் அவனை மேற்கொண்டது. பாவம் குடிகொள்ளக்கூடாது. எலியாவை போல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்றதுக்கு கத்துக்கணும். அவரை பிடிச்சிட்டு நம்ம ஓடணும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. எலியாவை போல கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே சப்ப நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபையை பாராட்டுங்க ராஜா. நல்ல பங்கை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையில நாங்க ஓட வேண்டும். நாங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும். நான் கடன் பட்டு இருக்கிறேன்னா அதுல ஜெயிச்சு காட்டணும். என் கிறிஸ்துவை நான் அந்த இடத்துல மகிமைப்படுத்தணும். நான் கடன் பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்தேன், எனக்கு குழந்தை இல்லாம இருந்தது, கிறிஸ்துவானவர் எனக்கு உதவி செய்தார், நான் வெற்றி பாதையில நான் நடந்தேன். நான் உலகத்தை தேடி போவல்ல, நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்தேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய பாதகத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தார், என்னை விடுவித்தாரு. என் புருஷன் ஆண்டவரே சப்பார் விடுவித்து கொண்டு வந்த என் தேவன் ஆண்டவரே, உங்களை எல்லாவரையும் தேவன் அப்பா கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவர் அப்பா வாழ்த்துகிறேன். என் தேவனே, இந்த வசனத்தை கேட்டு இவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் தேவன் அப்பா. ஆண்டவரே சப்பா, கத்துக்கிறதுக்கு ஆன்லைனை யூஸ் பண்ணிக்க கூடாது, ஆவியானவரை யூஸ் பண்ணுங்க. எந்த பாஸ்டரையும் போதனையும் ஆண்டவரே சப்பா நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஆலயத்துக்கு போங்க, வசனத்தை அவர் சொல்லி தந்தாங்களா, அந்த வசனத்தை எடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்து நீங்க போஜனம் பண்ணுங்கள். அது ஆவியானவருடைய அலசி நீங்கள் வளர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் தேவன் விரும்புற. எந்த ஆன்லைன்லயும் எந்த ஆலயத்துக்கு போகணும்னு சர்ச் பண்ணி போகாதீங்க. உங்ககிட்ட வசனம் பேசுதா, நல்ல நண்பர்களை தெரிந்து கொண்டு தடையுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, மீட்பராகி எங்கள் தேவனே, எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தந்து இந்த ஆத்துமாக்களை நடத்த பலன் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இவர்கள் வெற்றி சிறக்க, இவருடைய பிள்ளைகளையும் இவருடைய கணவர்களையும் ஆண்டவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையில நடத்த இவர்களுக்கு பழக்குவிக்கீங்க தெய்வமே. ஆண்டவரே, இப்ப வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழட்டும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற இடத்துல இருக்கட்டும். இப்ப நான் போய் நின்னேன்னா கிறிஸ்து மகிமைப்படுவார் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே சப்பா. சுஜாதா நீ போய் நின்னா அந்த இடத்துல அவங்க ஜெபித்தாங்க, ஆண்டவர் அவங்க குடும்ப கொடுத்து கூட இருக்கிறனால அவங்க பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க. என்ன
ஆண்டவர் சொல்லத்தக்க வண்ணமாய் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க, போதகத்தை கொடுங்க ஆண்டவரே, பலத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் கொடுக்கிறதே அவரை கற்றுக்கொள்ளுகிற அவருடைய ராஜ்யத்தை கற்றுக்கொள்ள இதெல்லாம் கொடுங்க ஆண்டவரே. அவங்க இதை கற்றுக்கொண்டு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் தேவன். அப்பா, வந்திருக்கிற அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேன்சர் வியாதிகள் மறையட்டும் தேவனே, கடன் பிரச்சனைகள் மறையட்டும் ஆண்டவரே, குழந்தை இல்லாமைகள் மறையட்டும் தேவன். அப்பா, நிம்மதி இல்லாதது மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. சமாதானத்தின் பரலோகத்தின் சமாதானத்தின் சந்தோஷத்தை இவர்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் சமாதானமாய் இருக்கட்டும். துதிக்கான மகிமையில உமக்கு ஒருவர் பேர் எடுத்துக்கொள்ளு. இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே.